எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும். என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ணுற இந்த சட்னி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். தேங்காவே இல்லாமல் பண்ண போகிறோம். ஆனால் பார்க்கும்போது பார்த்தா ஒரு தேங்காய் சட்னி மாதிரியே ஒரு ஃபீல் அண்ட் லுக் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். இது காயறதுக்குள்ளே நான் 6 பச்சை மிளகாவை காம்பு கிள்ளி இதோ பாருங்கள், எண்ணெய் இதோ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகா வதக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் இதை நல்லா வதக்கிட்டு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 1/2 டம்ளர் பச்சை வேர்க்கடலையும் நான் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக பொறுன்னு நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். அதோட 1 டம்ளர் நான் உடைச்ச கடலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 நெல்லிக்காய் சைஸில் இருக்க புளியையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை நான் ஒரு சின்ன பவுலில் இதில் நான் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகா வேர்க்கடலை வதக்கின எண்ணெயிலேயே நான் என்ன பண்ண போகிறேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி செவக்க வறுக்கிற டயத்தில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இதில் சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஒரு ரம்யமான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சட்னி நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதம் திக்காக இருந்து இது சாதத்துக்கு தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ தேவைப்படுறதா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.